Welcome to Pebbles channel. இப்போ நம்ம bank PO exams related syllabus எல்லாமே பார்த்தோம். ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். Okay. இப்போ now let us see the portion related as ratio and proportion. Ratio and proportion பத்தி நம்ம இந்த ஹவர்ஸ்ல நம்ம இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். First ratio னா first நமக்கு என்னன்னு தெரியணும். ரேஷியோ அப்படின்னா வந்து அதை வந்து ஃப்ராக்ஷனில் வந்து நம்ம எழுதுவோம். அதோட சிம்பிளே வந்து எப்படி இருக்கும்னா ஃப்ராக்ஷனில் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா இப்போ 1/2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து 1:2 அந்த மாதிரி நம்ம எழுதுவோம். தட் இஸ் இன் இங்கிலீஷ் இப்போ எப்படி இதில் போட்டிருக்காங்க அப்படின்னா த ரேஷியோ ஆஃப் டூ குவான்டிட்டி இஸ் A/B. ரெண்டு குவான்டிட்டியோட ரேஷியோ என்ன அப்படி பார்த்தோன்னா அது வந்து A/B. அதை எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் A/B. இதில் ஏங்கிறது வந்து antecedent, Bங்கிறது வந்து consequent. சரிங்களா? A antecedent கொடுப்போம், Bங்க வந்து consequent. ரேஷியோனா இதுதான், இந்த விகிதத்தில் இந்த ரேஷியோவில் இருக்குது. சரிங்களா? 1:5, 2:3 அந்த மாதிரி நம்ம ரேஷியோ நம்ம கொடுப்போம். நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா ப்ரொபோர்ஷன் அதே ஃப்ராக்ஷன் அதே தான், இது கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொபோர்ஷன் இதில் பார்த்தோன்னா the quality of 2 is called a proportion. இங்கே quality of 2 ரெண்டு இது, சரிங்களா? ரெண்டு இது வேரியபிள்ஸ் இல்லை ரெண்டு இதை வந்து டிஃபர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? ப்ரொபோர்ஷன் நம்ம சொல்கிறோம். தட் இஸ் A/B = C/D. இதில் ஏயும் டியும் இப்போ பார்த்தோம், ஏயும் டியும் இந்த கார்னர் இருக்குது இல்லையா? ஏயும் டியையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸ்ட்ரீம் சொல்லுவோம். பிஐயும் டியையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா மீன் டேர்ம்ஸ்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எக்ஸ்ட்ரீம்ஸ் கடைசியாக இருக்கனால இது என்னது எக்ஸ்ட்ரீம்ஸ், இன் பிட்வீன் இருக்கனால இது என்னது மீன் டீம்ஸ். ஓகேங்களா? இந்த குவாலிட்டி ஆஃப் 2 ரெண்டு இது, சரிங்களா? ரெண்டு ஆப்ஜெக்டோ ரெண்டு இதோ எந்த மாதிரி இருக்கோ வேரியபிள்ஸ், சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிற டைப்பில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னா A/B = C/D. A,D என்னது எக்ஸ்ட்ரீம்ஸ், B,C வந்து மீன் டீம்ஸ். இப்போது இந்த ப்ரொபோர்ஷன்லே நிறைய இருக்குது, சரிங்களா? 4th ப்ரொபோர்ஷன், 3rd ப்ரொபோர்ஷன், மீன் ப்ரொபோர்ஷன்ஸ் நிறைய, அதுக்கு வந்து ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாமே வரிசையாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 4th ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா A/B = C/D. இதில் D அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 4th ப்ரொபோர்ஷன். ஓகேவா? A/B = C/D. This is called as 4th proportion. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 3rd proportion அப்படிங்கிறப்ப A/B = B/C. சரிங்களா? இப்போ இது C அப்படிங்கிறது என்ன அப்படி பார்த்தோன்னா 3rd proportion. இப்போ ஃபஸ்ட்டு செகண்டு என்ன? ஃபஸ்ட்டு ப்ரொபோர்ஷன் வந்து A, செகண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து B. ஓகேவா? அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இப்போ A/B C/D. இந்த இடத்துல நம்ம நம்பர்ஸ் எந்த நம்பர்ஸ் போட்டாலும் இப்போ B இருக்க பிளேஸில் இருக்கிறது என்ன ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கேட்டோன்னா செகண்ட் ப்ரொபோர்ஷன், A இருக்க பிளேஸில் இருக்கிறது ஃபஸ்ட்டு ப்ரொபோர்ஷன், C இருக்க பிளேஸில் இருக்கிறது என்னது 3rd ப்ரொபோர்ஷன், D இருக்க பிளேஸில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 4th ப்ரொபோர்ஷன். இங்கே அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மீன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் A,B இஸ் √AB. ஓகேவா? மீன் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது என்னது? அதாவது ரெண்டு இதோட மீன் ப்ரொபோர்ஷன், 2 நம்பர்ஸோட மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்ன மீனிங், அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா √AB. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? ரேஷியோ ரெண்டு A/B ரேஷியோ அப்படின்னா A/Bயில் எழுதுவோம், A/Bன்னு எழுதுவோம். இதுதான் வந்து ரேஷியோ அப்படின்னு சொல்லுது. ஏங்கிறது ஆன்டெசடன்ட், Bங்கிறது கன்சீக்வெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ப்ரொபோர்ஷன், த குவாலிட்டி ஆஃப் 2 ரெண்டு இது, சரிங்களா? குவாலிட்டி ஆஃப் 2னா இந்த இடத்துல எது வேணால் எடுத்துக்கலாம். நம்ம குவாலிட்டினா ரெண்டு வேரியபிள்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஆப்ஜெக்ட், அது மாதிரி ரெண்டு இதை நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டு இதை எடுத்து அதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு பேர் தான் வந்து ப்ரொபோர்ஷன். குவாலிட்டி ரெண்டோட குவாலிட்டியும் கம்பேர் பண்ணுறது. அப்போது A/B = C/D. அப்போது இதில் பார்த்தோன்னா ஏயும் டியும் என்ன எக்ஸ்ட்ரீம்ஸ், பியும் சியும் மீன் டேர்ம்ஸ். ஓகேங்களா? இப்போ A/B இதை ப்ராடக்டில் எப்படி எழுதுறது? A/B ப்ராடக்ட், இதுக்கு பேர் வந்து ப்ராடக்ட்டு. C/D எப்படி எழுதுவோன்னா பியும் சியும் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுறது ஈக்குவல் டு A × D. சரிங்களா? எக்ஸ்ட்ரீம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறதும் மீன் டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறதும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 4th ப்ரொபோர்ஷனில்
A is to B equal to C is to D. D தான் என்னது fourth proportion. Next third proportion பார்த்தோம்னா A is to B equal to B is to C. C is the third proportion. Next mean proportion. Mean proportion of A comma B. A comma B ஓட mean proportion அப்படின்னு பார்த்தோம்னா root of AB. Okay. இது புரியுதா? Is it clear? Next we are going to see the rules for the ratios. One by one we are going to see the rules. First one is comparison of ratios. Here comparison of ratios, A is to B. Okay, A is to B greater than C is to D. Then then A by B greater than C by D. Okay, this is a rule. That is comparison between the ratios. If A is to B greater than C is to D, then A by B greater than C by D. Next one is compounded ratio. This one is comparison. This is compounded. Compounded ratio means A is to B, C is to D, E is to F. Then ACE is to BDF. Okay, ACE is to BDF. Next, duplicate ratio. Duplicate ratio means the squares. A is to B implies A squared is to B squared. Okay, A squared is to B squared. Next one is subduplicate. Okay, subduplicate means square root of A is to square root of B. This is subduplicate ratio. Okay, then triplicate. Triplicate means 3. Then A is to B equal to A cube is to B cube. Okay, A cube is to B cube. Then subtriplicate ratio. Then subtriplicate ratio means A is to B equal to 1 by A cube is to 1 by B cube. Okay, is it clear? These are all the rules for this ratio. Then componento and dividendo rule for the ratio is A by B equal to C by D. Then A plus B divided by A minus B equal to C plus D divided by C minus D. This is called as componento dividendo rule. That is A plus B divided by A minus B equal to C plus D divided by C minus D. The next one is direct proportion. If x is directly proportional to y, if x equal to ky, here k is some constant. Okay, k is some constant. Then x is proportional to y. The symbol is called proportional. Okay, the symbol for the proportional is this. X is proportional to y. Then inverse proportion. Same. X is inversely proportional to y. Then xy equal to k for some constant k. Then x is proportional to 1 by y. Then x is proportional to 1 by y. We have to mug up all these formulas. Simply we can say comparison. Comparison means A is to B greater than C is to D. A by B greater than C by D. Then compounded ratio. Compounded ratio is A is to B, C is to D, E is to F implies ACE is to BDF. Then duplicate ratio. Duplicate ratio is A is to B equal to A squared is to B squared. Then subduplicate. Subduplicate ratio is A is to B equal to root of A is to root of B. Then triplicate ratio. Triplicate ratio is A is to B equal to A cube is to B cube. Then subtriplicate ratio. Subtriplicate ratio is A is to B equal to 1 by A cube is to 1 by B cube. Next one is componento and dividendo rule. Componento and dividendo rule is A by B equal to C by D. Then A plus B by A minus B equal to C plus D divided by C minus D. These are equal. Then direct proportion. If x is directly proportional to y, then x equal to ky. X is proportional to y. The next one is inverse proportion.
The opposite for direct proportion is inverse proportion. Inverse proportion xy equal to k for some constant k, then x is proportional to 1 by y. These are all the rules for the ratio and proportion. Okay.